தேர்தலுக்காக வேடிக்கை பார்த்தாச்சு கவர்மெண்ட். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் லைனா நான் சொல்லிட்டே வந்தேன். வைகோ அண்ணன், திருமால் எல்லா பேரையும் சொன்னேன், திருமாவளவன் அண்ணன் எல்லாத்தையும், எல்லா கட்சிகளும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அவங்க கூட இப்படி இறந்த தலைவர்களை பேசுவது சரியில்லைன்னு பிரேமலதா விஜயகாந்த் அன்பு சகோதரி சொல்லி எல்லாம் மூளைக்கு மூலம் அடிக்கணும் சார். இனி பெரியாரை பத்தி பேசுறான், தெருவுக்கு தெருவு அடிக்கணும், எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துடணும், அதுல வித்தியாசங்களே இருக்கக்கூடாது. ஒரு கருத்து சொல்லும் பொழுது பதில் கருத்து சொல்ல வேண்டியதானே? இல்ல பதில் கருத்து இல்லைங்க இது. ஏன் குண்டை தூக்கி போட்டு கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டையே கொளுத்தோன்றா இனிமேல் பார்க்க முடியுமா? நம்ம இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இல்ல, நேற்று முடிஞ்சிருச்சு இல்ல பிரச்சாரம், நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும் இல்ல. இந்த அரசாங்கம், நான் பெரிதும் மதிக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது மக்கள் கேட்கிறார்கள். பேசாம இருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது பெரியாரை பத்தி விடுங்க, ஆனா தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்கல்ல, செல்லூர் ராஜே கேட்கிறாரு ஏன் பிடிச்சி ஜெயில போடாம இருக்காங்கன்னு. அங்க இருக்க முன்னாள் அமைச்சர் பல பேர் அதுக்கு குரல் கொடுக்கறாங்க. கேண்டிடேட் தான் போடல, தொலைங்க. அங்க தோப்பு வெங்கடாச்சலம் ஏடிஎம்கேல இருந்தவரு அந்த பேரை சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வர்றாரு, முத்துசாமி என்ன கூட சேர்ந்து. அந்த காட்சியை நேற்று நான் பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி ஏன் வேடிக்கை பார்க்கணும்? கலவர பூமியா மாத்திரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம இறங்க வேண்டியதா களத்துல. வழக்குகள் தானே வரட்டும், எல்லா கட்சியும் சேர்ந்து அடிப்போம், எங்க ஓடுறானுங்கன்னு பார்ப்போம். இதை செய்யணும் சார், வேற வழி இல்ல. நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்க வரான், உங்களை பாதுகாத்துக்கணும், தலைவர்களை அவமானப்படுத்துறான், பாதுகாத்துக்கணும், மாத்தி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், இல்ல நீங்க சரி பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கலாம்னா பிடிச்சு கூண்டாக்கில உள்ள போட சொல்லுங்க முதலமைச்சரை, தமிழ்நாடு கவர்மெண்ட. எங்களுக்கு தலைவர் பெரியார் தான்டா, பை எலெக்ஷன் மத்ததெல்லாம் எலெக்ஷன், கொள்கை ரீதி, பதவிக்கு வர்றதுலாம் அப்புறம்.